சஹல் பின் சத் அஸ்ஸாய்தி ரலி யல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, கைபர் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத இணைவைப்பாளர்களி போரிட்டுக் கொண்டிருந்த குஸ்மான் என்றழைக்கப்பட்ட ஒரு மனிதரை பார்த்தார்கள். அவர் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பதில் முஸ்லிம்களிலேயே மகத்தான பங்காற்றுபவராக இருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நரகவாசிகளில் ஒருவரை பார்க்க விரும்புகின்றவர் இவரை பார்த்துக் கொள்ளலாம் என்று குஸ்மான் எனும் அந்த மனிதரை குறித்து கூறினார்கள். அவரைப் பற்றி நபி அவர்கள் ஏன் அவ்வாறு கூறினார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக உடனே அவரை இன்னொரு மனிதர் பின்தொடர்ந்தார். குஸ்மான் என்ற அந்த மனிதரோ எதிரிகளுடன் கடுமையாக போராடிக் கொண்டிருந்தார். இறுதியில் அந்த மனிதர் எதிரிகளால் கடுமையாக காயப்படுத்தப்பட்டார். அதனால் அவர் அவசரமாக இறந்துவிட விரும்பி தனது வாளின் கீழ்ப்பகுதியை பூமியில் நட்டு வைத்து அதன் கூரான பகுதியை தம் மார்புகளுக்கிடையே வைத்து அந்த வாளின் மீது உடலை அழுத்திக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். வாள் அவருடைய தோள்களுக்கிடையே இருந்து வெளியேறியது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அடியார் மக்களின் பார்வையில் சொர்க்கவாசிகளின் நற்செயலைச் செய்து வருவார், ஆனால் உண்மையில் அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார். இதைப் போன்றே ஓர் அடியார் மக்களின் பார்வையில் நரகவாசிகளின் தீய செயலை செய்து வருவார், உண்மையில் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். இறுதி முடிவுகளைக் கொண்டே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள்.